இப்போ பாருங்கள், கீரைக்கு நம்ம ஒரு 2 துண்டு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு வந்து உரிக்க வேணாம், அப்படியே போட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்க வேணாம், குறைன்னு. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறையவே போட்டுங்க, நல்லாயிருக்கும் கீரைக்கு. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், பச்சை மிளகாய்லாம், அதெல்லாம் போட்டு பாருங்கள், மசாலா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரை, இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி, கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இந்த கீரையை இதில் போட்டுக்கலாம். கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரையில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம கம்மியாக போட்டுக்கலாம் உப்பு. இது வந்து சிறு பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி. ஒரு 4 வகை பொன்னாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு கீரை வந்து இந்த சிறு பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி. இது வந்து நம்ம வரப்போகிறத்தில் வயலில் தான் கிடைக்கும். அந்த நீர் பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி, பெரும் பொன்னாங்கண்ணி, இது எல்லாத்தை விட இதுதான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டில். இந்த கீரை உங்களுக்கு கிடைக்கும்னா வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. மருந்து போடாத கீரை இது. வரப்பு ஓரங்களில் இருக்கும், அதுவும் வரப்பு ஓரத்தில் தலை விளைஞ்சிருக்கும் பாருங்கள். அந்த கீரை வந்து கழனிக்கு மருந்து அடிக்கும் போது அது பட்டிருக்கும், அதை வந்து சாப்பிடாதீங்க. இது வந்து லேசாக பூச்சி அடித்த மாதிரி இருக்கும், பழுத்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் நல்ல கீரை. பூச்சி இல்லாத கீரையும் பழுக்காத கீரையும் கண்டிப்பாக நல்ல கீரை இல்லை, பூச்சி அடித்த கீரை தான் நல்ல கீரை. நம்ம முருங்கை மரத்தை பார்த்திங்கன்னா 1-2 இலை வந்து பூச்சி அடிச்சிருக்கோம். அந்த பூச்சி அடித்த இலையை கிள்ளி தூர போட்டுட்டு மீதி இருக்கிற கீரையை செய்வோம். அதுதான் வந்து நல்ல கீரை. பூச்சியே இருக்கக்கூடாதுன்னா அதில் மருந்து தெளிச்சிருக்கோம். கண்டிப்பாக அது வந்து உடம்புக்கு கெடுதல் தான். நம்ம நல்லதை தேடி தானே போகிறோம். அப்போ எது தேடணும்? பூச்சி இருக்குதா அதை தூக்கி போட்டு நல்லா இருக்கிறத எடுத்து சாப்பிட்ணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ கீரை போட்டோம், சுருண்டு போச்சு பாருங்கள். அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. டைம் ஆகிடுச்சு, நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். முடிஞ்சால் நீங்களும் வீட்டில் இது கிடச்சா செஞ்சு சாப்பிடுங்க. பை.